Sarans Hospitals. அதாவது தீபாவளி அப்போவே பொதுவாக நல்லா ஸ்வீட் சாப்பிடுவோம், நான்வெஜ் சாப்பிடுவோம், ஆயில் நிறைய எடுத்துக்குவோம். அடுத்தடுத்து நிறைய வீட்டிலேருந்து ஸ்வீட்ஸ் வரும், கண்டதும் சாப்பிடுவோம். இந்த இடத்துல உங்களுக்கான சின்ன டிப்ஸ் என்னென்னா ரெண்டு விஷயம். இந்த தீபாவளி லேகியம்னு ஒன்று விற்பாங்க. எல்லா சித்தா மருந்துகள்லையும் ஆர்கானிக் ஷாப்பிங்லாம் நிறைய இடத்துல கிடைக்கும். இதை வாங்கி வச்சுக்கோங்க. அது முழுக்க டைஜஸ்ட் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ நமக்கு ஏதாவது ஆயில் அது இது எது சாப்பிட்டாலுமே அதை ஹீலப் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அந்த லேகியத்துக்கு இருக்குது. இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நம்ம இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி நம்ம மருத்துவமனைக்கு போகிறக்குள்ள நம்ம கை கொப்பளிக்கிறதோ இல்லை தோல் உரியறதோ இந்த பிரச்சனைகள் நடக்கும். இதை நீங்கள் தவிர்க்கிறதுக்கு நான் ஒரு 4 மருந்துகளை சொல்கிறேன். இதை வாங்கி வச்சுக்கோங்க. இது ரொம்ப வணக்கம் நண்பர்களே. பொதுவாக இந்த தீபாவளி கொண்டாடும் போது நம்ம எல்லாருமே நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறோம். எல்லாத்துக்கூடையும் நல்ல ஒரு பயங்கர ஒரு சந்தோஷமாக இருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் சில விஷயங்களை மறந்துட கூடாது. அதாவது தீபாவளி அப்போவே பொதுவாக நல்லா ஸ்வீட் சாப்பிடுவோம், நான்வெஜ் சாப்பிடுவோம், ஆயில் நிறையா எடுத்துக்குவோம், நிறையா அடுத்தடுத்து நிறையா வீட்டிலேருந்து ஸ்வீட்ஸ் வரும், கண்டதும் சாப்பிடுவோம். இந்த இடத்துல உங்களுக்கான சின்ன டிப்ஸ் என்னென்னா ரெண்டு விஷயம். இந்த தீபாவளி லேகியம்னு ஒன்று விற்பாங்க. எல்லா சித்தா மருந்துகள்லையும் ஆர்கானிக் ஷாப்லாம் நிறைய இடத்துல கிடைக்கும். இதை வாங்கி வச்சுக்கோங்க. பொதுவாக இந்த 2 நேரமுமே அதை சாப்பிட்டதுக்கப்புறமா மத்தியான நேரம் ஹெவியாக சாப்பிடும்போது அது கொஞ்சம் சாப்பிட்டு அது தீபாவளிக்காக மட்டும் இல்லை, பொதுவாக தீபாவளி லேகியம் செய்கிறது அது முழுக்க டைஜஸ்ட் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ நமக்கு ஏதாவது ஆயில் அது இது எது சாப்பிட்டாலுமே அதை ஹீலப் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அந்த லேகியத்துக்கு இருக்குது. ரொம்ப அருமையான இது. லேகியம்னாவே நம்ம என்னமோ ரொம்ப தப்பாக நினைக்கிறோம். அப்படி கிடையாது. லேகியம் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு மேட்ரு. கரெக்டாக மருந்துகளை போட்டு அதை கரெக்டாக நெய், வேணுங்கிற கரும்பு சர்க்கரை இதெல்லாம் போட்டு தேவையான மூலிகை பொருட்களை போட்டு நல்லா அந்த சில மந்திரங்கள்லாம் சொல்லி தான் அதை இதே பண்ணுவாங்க. அது நல்லது. நல்ல விஷயங்களை சொல்லி அதையும் பாசிட்டிவ் வைப் அதுலேயும் உருவாக்குறது தான் சித்த மருத்துவம் அன்றைக்கே கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். அதை ரொம்ப அருமையான ஒரு விஷயம். அதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பொதுவாக அதிகமாக சாப்பிட்ற நாட்களில் ஏதாவது இன்டைஜஷன் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு மருந்து. அதை வீட்டில் வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லா இடத்துலையும் பொதுவாக இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி நம்ம மருத்துவமனைக்கு போகிறக்குள்ள நம்ம கை கொப்பளிக்கிறதோ இல்லை தோல் உரியறதோ இந்த பிரச்சனைகள் நடக்கும். இதை நீங்கள் தவிர்க்கிறதுக்கு நான் ஒரு 4 மருந்துகளை சொல்கிறேன். இதை வாங்கி வச்சுக்கோங்க. இது ரொம்ப இது மட்டும் இல்லை. இப்போ வீட்டில் நம்ம சுடுதண்ணி கையில் கொட்டிட்டோம். வீட்டில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான மருந்து அப்படிங்கிறது இந்த 4 மருந்து. அதாவது கிச்சனில் பொதுவாக இதையும் நான் இந்த தீபாவளி டைமில் ஏன் சொல்கிறேன்னா, நிறைய இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் அதெல்லாம் நடக்கும்போது இமீடியட்டாக அது நம்ம ரெக்கவர் ஆகிறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு இந்த மருந்துகள் தான். இதில் கேந்தாரிஸ் கியூ அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது. கேந்தாரிஸ் மதர் டிஞ்சர் கியூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது லிக்விட் ஃபார்மில் இருக்கும். இதை ஒரு 50 ml என்றைக்குமே வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் அகோனைட் 30 அகோனைட்டில் 30 அப்படிங்கிற பொட்டன்சி இருக்கும். அது ஒரு பில்ஸ் ஒரு 1 கிராம் வாங்கி வச்சுக்கோங்க. 1 கிராம்னா இவ்வளோ பெரிய ஒரு கண்டெய்னரில் ஃபுல்லாக இருக்கும். எப்பவுமே ஹோமியோபதி மருந்துகள் எல்லாம் ஒயிட்டாக இருக்கும். அப்படி நீங்கள் ஒயிட்டாக இருக்கையில் ஒரே மருந்து அப்படி கிடையாது. ஒரு மருந்துகளும் வேறு பொட்டன்சி இருக்கக்கூடிய மருந்து அதில் ஊற்றிடுவாங்க. அப்போ பொட்டன்சி வேறு 30 வேறமாக இருக்கும், 200 வேறமாக இருக்கும், 1000 பொட்டன்சி வேறமாக இருக்கும், 10,000 பொட்டன்சி வேறமாக இருக்கும். இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அது ஹோமியோபதி டாக்டர்ஸோட ஹெடேக். அதை நீங்கள் பெருசாக உள்ளே போய் பார்க்க வேண்டாம். ஆனால் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயம் இந்த அகோனைட்டுங்கிற மாதிரி. எந்த ஷாக் ஆச்சு, திடீர்னு ஒரு டென்ஷன் ஆச்சு, ஒரு பயம் ஆச்சுன்னா இந்த அகோனைட்டில் 4 பில்ஸை நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். இன்னொரு விஷயம் இந்த ஆர்னிக்கா அப்படிங்கிற இன்னொரு மருந்து. அது ஏதாவது அடிபட்டுச்சு அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த அகோனைட்டும் ஆர்னிக்காவும் மாற்றி சாப்பிடலாம். இந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஒரு மருத்துவனுடைய அணுகுமுறை ரொம்ப முக்கியம். ஆனால் எமர்ஜென்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மருந்துகளை யூஸ் பண்ணலாம். இன்னொன்று பாஸ்பரஸ் 30 அப்படிங்கிற மருந்து. பாஸ்பரஸ் 30 இதை போய் 1 கிராம் அப்படின்னு கேட்கணும். 1 அப்படின்னு போட்டு டிஆர் அப்படின்னு போட்டிங்கன்னா 1 கிராம் கொடுப்பாங்க. அந்த மருந்தோட இது நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த 4 மருந்துகள் கேந்தாரிஸ் கியூ, ஆர்னிக்கா, அகோனைட், பாஸ்பரஸ். இந்த ஆர்னிக்கா, அகோனைட், பாஸ்பரஸ் மூலமே 30 பொட்டன்சி போதும். ஜஸ்ட் இது எமர்ஜென்சி கேருக்கு மட்டும்தான். இப்போ திடீர்னு கையில் ஏதாவது சுடுதண்ணி பட்டுருச்சு, ஒரு சூடு பட்டுருச்சு, தீப்பிடிச்சு, உடனே அந்த கேந்தாரிஸ் மதர் டிஞ்சரை நீங்கள் மேலே போட்டு பாஸ்பரஸ் 6 இந்த 30ல் ஒரு டோஸ் அப்படிங்கிறது 4 பில்ஸ் நல்லா குலுக்கிட்டு அந்த மூடியில் 4 பில்ஸை தட்டி வாயில் போடணும். காஃபி சாப்பிடக்கூடாது. அது ஒன்று தான் இருக்கிற மிகப்பெரிய விஷயம். ஸ்மோக் பண்ணக்கூடாது. இது உடனே வேலை செய்யும்.
ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது உடனே அப்படி செஞ்சதுமே அப்புறம் நீங்கள் டாக்டர்கிட்ட போய்க்கலாம். இது ஒரு ஃபஸ்ட் எய்ட் மாதிரி. கண்டிப்பாக நீங்கள் அந்த கேந்தாரிஸ்க்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, தாராளமாக 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, 5 நிமிஷத்துக்கு ஒரு லைட்டாக ஒரு காட்டனில் வச்சு கூட இப்படி டேப் பண்ணிக்கலாம். உங்களுடைய அந்த எரிச்சல் வித்தின் செகண்ட்ஸ், நல்லா கொதிக்கிற தண்ணி சுட்டு ஊற்றுனீங்கன்னா கூட இந்த கேந்தாரிஸ்க்கு உடனே டச் பண்ணிட்டீங்கன்னா அந்த கொப்பளம் வராது. அந்த உங்கள் ஸ்கின் அப்படியே பழைய மாதிரியே இருக்கும். அதே மாதிரி பாஸ்பரஸ் 30 ஒரு டோஸ் எவ்ரி ½ அன் ஹவருக்கு ஒரு தடவை போடலாம். அப்புறம் நீங்கள் உடனே மருத்துவமனையோட அட்டென்ஷன் தேவையோ இல்லை எங்கள் டாக்டர்ஸ்கிட்ட நீங்கள் கூப்பிடனாலும் தாராளமாக கூப்பிட்டீங்கன்னா அதுக்கான கைடன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டிய 4 மருந்துகள் ஹோமியோவில். ஒரு தீபாவளி லேகியம். இதை வச்சுக்கிட்டிங்கன்னா தீபாவளியை நீங்கள் இனிமையாக கொண்டாடலாம். நன்றி, வணக்கம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டாக்டர்ஸோடைய அட்வைஸ் படி தான் நான் இது சொல்லியிருக்கிறேன். நம்ம டாக்டர்ஸோடைய நம்பர்ஸ் கீழே இருக்குது, நீங்கள் தாராளமாக பேசிட்டு கூட அதை வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம். Sarans Hospitals.